அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். சேலம் மாவட்டத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்கள் ஒன்றான தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் தாங்க இது. இது கோவில் வாசல் ராஜகோபுரம். இது இன்றைக்கி சனி மகா பிரதோஷங்கிறதால இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்க. கைலாசநாதரையும் சிவகாமி சுந்தரி அம்பாளை தரிசிக்க பக்தர்கள் கூட்டம் பாருங்கள் அலைமோதுகிறது. நானும் இந்த கோவில் வெளியிருந்து உள்ளே வரத்துக்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நந்தி பகவானுக்கு பூஜைகள் நடந்து கொண்டு இருக்குது. இது அந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற விநாயகர் பெருமான் 3 விநாயகர் அமர்ந்திருக்கிற மும்முடி விநாயகர் என்று இதற்கு பேர். 3 விநாயகர் பாருங்கள் அமர்ந்திருக்கு. நந்தி வாகனத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் கோவிலை வலம் வந்துட்டுருக்காங்க. பொதுவாக பிரதோஷ காலம்ங்கிறது மாலையில் 4:30 to 6:30 வைக்கணும். அந்த 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரத்தில் சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் அபிஷேகங்கள் அலங்காரங்கள்லாம் பண்ணி பூஜைகள் நடக்கும். இதுதான் இந்த பிரதோஷத்தில் மிகவும் விசேஷமாக இருக்கிறது. பிரதோஷனாலே மிகவும் விசேஷம்தான். அதிலும் சனி மகா பிரதோஷங்கிறது மிகவும் விசேஷமான பிரதோஷம். அந்த பிரதோஷத்தில் நம்ம சிவபெருமானையும் பார்வதி தேவியும் நந்தி பகவானும் வழிபட்டோம்னா நாம் முன் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கும். வாழ்க்கையில் நமக்கு ஒரு நல்வழி பிறக்கும் அப்படின்னு நம்பிக்கை. கண்டிப்பாக நம்ம எந்த தவறுகள் பாவங்கள் செஞ்சுருந்தாலும் அதை பாப விமோச்சனம் தர வல்லமை சிவபெருமான்கிட்ட இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 3வது முறை நந்தி வாகனத்தில் பிரதோஷ நாயகனும் பிரதோஷ நாயகியும் வலம் வந்துட்டு இருக்காங்க. 3வது முறை வலம் கோவிலுக்குள்ளே தான் செல்வாங்க. கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. நந்தி வாகனத்தில் இந்த பிரதோஷ நாயகனும் பிரதோஷ நாயகியும் அப்படி சுற்றி இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் நல்லொருள் கொடுக்க வந்துட்டுருக்காங்க. நீங்களும் முடிந்தவரை பிரதோஷ காலத்தில் சிவ வழிபாடு செய்யுங்க. சிவன் கோயில் சென்று. நன்றி, வணக்கம்.